காட்சி 1. வானரின் இல்லம். அம்மா, பசிக்கிறது, சோறு போடுங்கள். குழந்தைகள் ஏன் அழுகின்றனர்? உணவு கொடுக்க கூடாதா? இருந்தால் கொடுத்திருப்பேனே. தானியங்களும் மாவும் நேற்றே தீர்ந்து போயிட்டனர். இந்த நிலைக்கு நானும் ஒரு காரணமாக இல்லை. என்ன செய்வேன்? ஐயனே, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுங்கள். நீ சொல்லும் யோசனையால் நம் குழந்தைகளின் பசி நீங்கட்டும். கொல்லிமலை அரசன் வள்ளியிலோரே சென்று கண்டு வாருங்கள், அள்ளி கொடுக்கும் மலல் என்று எல்லாரும் கூறுகிறார்களே. ஆம், நானும் கேள்விப்பட்டுள்ளேன். வீரத்திலும் கொடைத்திறத்திலும் சிறந்தவர். இப்பொழுதே சென்று வருகிறேன். சென்று வாருங்கள். தாங்கள் வரும் வழியை நோக்கி எங்கள் விழிகள் பார்த்திருக்கும். காட்சி 2. அரசவை. வாழிய மன்னா, இசைப்பாணர் ஒருவர் உங்களை காண வாயிலில் காத்திருக்கிறார். தடுக்காதே, அவரை விரைந்து உள்ளே அனுப்புக. கொல்லிமலை கொற்றவா, கொடைத்திறத்தின் கோமகடி, நீவே வாழ்க, உமது படை வாழ்க. தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே, வருக. வளரட்டும் தமிழ் தொண்டு. எம்மை நாடி வந்த காரணம்? வள்ளலே, வறுமையின் காரணமாக எமது வீட்டின் அடுப்பில் பூனை உழைகிறது. தமிழிசையின் புகழ் பரப்பும் பாணரே, உமது நிலை என்ன வருத்தமுறை செய்கிறது. உணவின்றி என் இல்லால் மெலிந்து கிடைக்கிறார். பிள்ளைகளோ காற்றை உண்டு கண்ணில் உயிரை தேக்கியபடி இருக்கின்றனர். கலக்கம் வேண்டாம் பாணரே, உன் வறுமையை போக்குவது என் பொறுப்பு. மரப்பழுத்து எல்லோருக்கும் பயன் தருவது போல என் தொழில் கிடைத்து உதவுங்கள். ஆகட்டும் பாணரே. அமைச்சரே, வாருங்கள். இப்பாணரின் குடும்பம் பல தலைமுறைகள் வாழ வழி செய்திடுங்கள். அப்படியே அரசே, தங்கள் ஆணைப்படி செய்கிறேன். பொற்காசுகளை அள்ளி தருக. அணிமணிகளும் களிர்களும் அனுப்பிடுக. பற்பலை பேய்களில் பரிசுகளை நிறைத்து அனுப்பிடுக. தங்கள் ஆணைப்படியே அனைத்தையும் அனுப்பி வைக்கிறேன் அரசே. கற்ற கல்வி அறியாமை அகற்றுதல் போல உற்ற தொழில் துடைக்கும் வள்ளலே, உமது குன்றா புகழ் கொடை பண்ணும் ஓவியர். வாழ்க வாழ்க, நீவே வாழ்க. போய் வாரும் பாணரே. நீர் உமது சுற்றத்தாரும் குறைவின்றி நீடிழி வாழ்க. நன்றி.